ஹலோ சில்லக்குட்டீஸ், வெல்கம் டு ஒரு கிஸ்டமா யூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா பாய் ஃப்ரெண்ட் டீமன்ட்டு 5 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காத நம்ம சேனல் வீடியோ இருக்காது பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்குன்னா, நம்ம அவங்க இருக்காங்கல்ல, அவர் எல்லாத்தையும் ட்ரிப் கூட்டிகிட்டு இருப்பார். அந்த ட்ரிப்பில் வந்து அந்த ப்ளாக் எடுத்துக்கு இருந்த பொண்ணும் நம்ம ஹீரோ க்ளோஸாக இருந்ததை பார்த்துட்டு இவங்க பேர் டேட் பண்ணுறாங்கன்னு நம்ம ஹீரோனும் தப்பாக நினச்சிட்டு இவங்க பற்றி சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ட்ரிப் போட்டு போகும்போது காரில் பக்கத்தில் உட்காரத்துக்காக பண்ணிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து நான் பின்னாடியே உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே புரியல, இவங்க டேட்னே பண்ணுறாங்கன்ட்டு அப்படியே பீக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு. இல்லை நம்ம ஹீரோன் வந்து ஷோக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதில் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம ஹீரோனும் வந்து காரில் பீக்கிட்டு இருக்கும்போது மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு காரில் நம்ம ஹீரோயின் வந்து இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ எதுக்கு என்ன போய் விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறேன், சரி பரவாயில்ல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம போய் டேட் பண்ணலாமான்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோனுக்கு ஷொக்கு, டே நீ என்ன ப்ரொப்போஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஷொக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பதில் சொல்லுன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. நீ டைம் எடுத்து நல்லா யோசிச்சு நல்லா பதில் சொல்லுன்ட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஏற்றுக்கவே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம அப்புறம் பேசலாம், இந்த டாபிக் வந்து அப்புறம் பேசலாம். நம்ம ஹீரோயின் வந்து அந்த டாபிக் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வீடு வந்துவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை எப்பயுமே போட்டி எதுன்னு யோசிப்பான், சம்திங் ஒரு வேலையிலையும் சரி, அந்த கதையை பப்ளிஷ் பண்ணுறதுலையும் சரி, என்னோட போட்டி எதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு டேட் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ நம்ம ஹீரோன் வந்து வீட்டில் உட்காந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்போ நம்ம பார்த்துருப்பாங்கல்ல, ஹீரோ வந்து லாக்கத்துக்கு இருந்த பொண்ணு ஒன்றா உட்காந்துருந்ததை அவங்க வந்து டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு அவன் என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணும், அந்த அன்னை கூட ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ எதுக்கு என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணும், என்ன ஒரு வேளை டைம் பாஸுக்கு பழகிறதுக்கு பார்க்குறாங்களான்ட்டு நம்ம ஹீரோ பற்றி கண்ணா பின்னான்னு நம்ம ஹீரோன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு நான் அடுத்த நாள் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கலான்ட்டு நம்ம ஹீரோ அடுத்த நாள் போயிட்டு அந்த வ்ளாக் எடுத்துருந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு கேட்குறான், நீனும் ஹீரோ லவ் பண்ணுறதானேன்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, நானும் ஹீரோ லவ் பண்ணுறேமா, ஸ்டார்டில் எனக்கு ஹீரோ பிடிச்சிருந்துச்சி, நானும் ஹீரோட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணேன், ஆனால் என் ப்ரொப்போஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கி நான் ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் தடுமாறி ஹீரோ மேலே விழுந்துட்டேன். சரின்னு கொஞ்சம் நேரம் அவர் ஷோல்டர்ஸில் படுத்துருந்தேன் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக. மற்றபடி நானும் ஹீரோன்னு லவ்லாம் பண்ணல. அவர் வந்து என்னை வந்து அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கே புரியுது, இப்போ பைப்பில் நம்மளை உண்மையாக மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கு, உண்மையாக தான் கேட்டிருக்கேன் நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உள்ளுக்கு வரவும் அந்த பொண்ணு கலவரத்தில் பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு மாதிரி எம்பேரிசம் நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பேரிசம் ஆச்சு, ஹீரோயும் வந்து ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணனால. அதனால் அந்த ஒரு பையன் நிற்கிறான், அவன் பின்னாடி நம்ம ஹீரோ ஒழிச்சுக்கிறாங்க. இல்லை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன இப்படி பண்ணுறான்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயினும் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ தான் ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, ஹீரோ மூஞ்சி ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ஹீரோ அவாய்ட் பண்ணுற மாதிரி அங்கே திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம ஹீரோனை உட்காந்தாங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ ரிலேஸ் ஆகி எல்லோரும் போயிட்டாங்களா மீட்டிங் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்மளும் போயிடலான்ட்டு அங்கே வந்து போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோனால டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி தடுமாறிட்டு நம்ம ஹீரோன் இருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணே தெரியாமல் நம்ம ஹீரோ தான் சொல்கிறாரு, அந்த லாக்கை வந்து நீ தூக்கி திருப்பணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் தூக்கி திருப்பிட்டு அங்கே வந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் மாதிரி என்ன இவன் எப்படியா இப்படி பண்ணுறான்ட்டு. இப்போ நம்ம ஹீரோன் ஒரு காஃபி டேரியில் உட்காந்து அந்த மெயின் கேரக்டர் இருக்கான்ல, அவன் தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேர் வந்து ஜென்னு, நம்ம இனிமேல் ஜென்னே கூப்பிட்டுக்கலாம். அந்த ஜென் நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோனும் உட்காந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த காஃபிடேரியாவுக்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டார். ஹீரோ வந்து நம்ம ஹீரோன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணல, நீ அதுக்கு எதுவுமே சொல்லலை, அதுக்கு பதில் ஏதாச்சும் சொல்லுன்ட்டு நம்ம ஹீரோனுக்கு சேர்த்து காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு தான் பதில் சொன்னேன்னு தெரியல, ஓகேன்னு சொல்ல முடியல, நோன்னு சொல்ல முடியல. அந்த நேரத்தில் ஜென் அனுப்புகிற மெசேஜ் டக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இது தெரியாமல் நான் உன்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் என்ன டக்குன்னு இப்படி சாரின்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு பின்னாடின்னு ஒரு பையன் சுற்றினாங்கன்னா அந்த பொண்ணுக்காக இந்த பையன் வந்து எவ்வளோ எஃபெக்ட்லாம் போடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்கான ஃபேண்டசி உலகத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இது ரியாலிட்டியில் நடக்காதுன்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. இப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு வந்து போயிடறாங்க, டப்புன்னு இப்படி சொல்லிட்டானேன்ட்டு ட்ரெயினில் போகும்போது அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனா வந்து என்ன ப்ரொப்போஸ் பண்ணேன், இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினச்சிட்டு அவனா போகிறான்னு நம்ம ஹீரோயின் நினச்சிருக்காங்கன்னா, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கட் பண்ணி உலகத்தில் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அது ஹீரோவுக்கும் தெரியல, நம்ம ஹீரோனுக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு புரியாமல் ஒரு மாதிரி சின்சியராக அந்த ஜென்னை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ
இப்போ கட் பண்ணி உலகத்தில் போய்ட்டு ஜென்னோட லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வந்து டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த ஒரு மாதிரி ஸ்னோ ஸ்லைட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் உட்காந்து நான் ஸ்னோ ஸ்லைட்லாம் நல்லா பண்ணி முடிச்சு நம்ம ஹீரோ செம்ம சந்தோஷமாக ஸ்லைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்னோ ஸ்லைடில் அந்த ஷூ இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஜென்னு தான் கழட்டி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோன் காலிலேருந்து. அப்போ ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சு, பரவாயில்ல இந்த பையன் நம்மளை கேரிங்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, என் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். எப்பயுமே மாதிரி போட்டியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணிட்டான்னு நம்ம சொல்லியிருக்கும்போது அந்த ஜென்னுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. ஓ அப்படியான்ட்டு ஒரு மாதிரி பொசசிவ்லேயே கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை பார்த்துட்டு நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறான்னா, டே அவன் மட்டும் தான் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணானா, ஏன்னா அவனுக்கு ஓகே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நம்ம ஜென்னு பின்னாடி ஓடுறான். நம்ம ஹீரோனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, இவன் எனக்காக இப்படி ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுறான் அப்போ நம்ம ஹீரோனுமே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் கட் பண்ணி உலகத்தில் நம்ம ஹீரோன் வந்து வெளியே வந்துட்டு கண்ணாடியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, அதனால தான் ஹீரோ சாய் ஜென்னுன்னு உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு முடிச்சுட்டு அந்த சீன் அப்படியே கட்டாக நம்ம ஹீரோன் ஒரு பார்லர் ஷாப்பில் வந்து தான் இருக்காங்க. அங்கே நிறைய லேடிஸ் வந்து ஒரு புக்கை பார்த்து கோசி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜென்னு ஒரு பேர் வந்து அடிப்படுது. இது கட் பண்ணி இருக்குல்ல, ஜென் வந்து ரொம்ப சூப்பர் போல் எல்லாம் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்குமே புரியல. ஏன்னா நம்ம கட் பண்ணி இருக்குல்ல ஜென்னு ஒரு கேரக்டர் இருக்காது வந்து நம்ம ஹீரோனுக்கு மட்டும் தெரியும். இவங்க எப்படி பேசுகிறாங்க அந்த ஜென்னு கேரக்டரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பேசிக்கிற அந்த புக்கை வாங்கி நம்ம ஹீரோன் படிக்க தான் ஞாபகம் வருது. வெளியே வருது என்னன்னா, நம்ம ஹீரோன் எப்படி அந்த கட் பண்ணி உலகத்தில் போய்ட்டு அந்த ஜென்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நிறைய பொண்ணுங்க அந்த கட் பண்ணி உலகத்தில் போய்ட்டு ஜென்னோட தான் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்கன்னா, நம்ம அந்த ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வேறு கேரக்டர் இருப்பாங்க அப்படி தான் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம டிவைஸில் மட்டும் ஜென் கேரக்டர் இருக்காங்கன்ட்டு. ஆனால் இப்போ எல்லா டிவைஸ்லேயும் அந்த மாதிரி ஒரே கேரக்டர் தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேர்ள்ஸ்லாம் அந்த அவங்களோட அந்த சென்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 5 விஷயத்தை வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த புக்கில். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மூட் அவுட் ஆயிடுச்சு. வீட்டில் வந்து நம்ம ஹீரோன் அதை யோசிச்சுட்டு கட் பண்ணி உலகத்துக்குள்ளே போகிறாங்க அந்த ஜென்னு வீட்டுக்கு. அந்த ஜென்னு வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி லைட்டில் ஆஃப் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோன் என்ன இப்படி ஆஃப் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து லைட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோனுக்கு வந்து பொக்கையெல்லாம் வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோனுக்கு பெருசாக சந்தோஷமாக இல்லை, ஏன்னா எல்லா பொண்ணுட்டையும் இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா பொண்ணுட்டும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், நான் மட்டும் ஒரு மாதிரி ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டில் வர ஆரம்பிக்குது. அந்த ஜென்னோட மூஞ்சி தான் நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்காங்க, நான் ஒரு ஸ்பெஷல் இல்லை, எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பான்ட்டு. அதே மாதிரி காரில் 2 பேரும் ஒன்றா போகும்போது அந்த ஜென்னு வந்து நம்ம ஹீரோனை பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோன் வந்து மூஞ்சி கொடுத்து பேசுகிற மாதிரி இல்லை, அதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் ஸ்பெஷல் இல்லை, எல்லா பொண்ணும் டேட் பண்ணுற மாதிரி டேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணி உலகத்தில் நம்ம வெளியே வந்துடான்னு நம்ம ரிங்க கழட்டு போகும்போது அந்த ஜென்னு என்ன செய்யணுன்ற அந்த கையை பிடிச்சி நம்ம ஹீரோன் ரொம்ப க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணுற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்ம ஹீரோன் வந்து அந்த ஜெண்டு மூஞ்சியை பார்த்து நான் என்கிட்ட பண்ணுற மாதிரி எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பண்ணிக்கிட்டு இருப்பான், இது சரி வராதுன்னு நம்ம அந்த ஜென்னோட முகத்தையே பார்த்துட்டு அந்த ரிங்கை கழட்டிட்டு நம்ம ஹீரோன் வந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக கதை விட்டு வெளியே வரல. அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும்ல, இது கட் பண்ணி உலகத்தில், அந்த உலகத்துக்கு தான் நம்ம ஹீரோன் வந்து ரிங்கை கழட்டிட்டு அந்த கட் பண்ணி உலகத்தில் தான் வந்திருக்காங்க. அந்த உலகத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோன் என்ன செய்கிறாங்கன்னா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சத்தியமே எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, இப்படி இத்தனை பேர் இவங்களோட பழக சொல்லாமல் ஏமாற்றிட்டாங்கன்னு நம்ம ஹீரோன் அங்கே உட்காந்து ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க, ஏமாற்றிட்டாங்கன்ட்டு. இந்த இடத்துல அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வராங்க, அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க வராங்க, அவங்கள்ட்ட பேர் வந்து ஆரா, நம்ம ஆரனே கூப்பிட்டுக்கலாம். அவங்க வந்து எப்படி புலம்பிக்கிட்டுன்னு கேட்கும்போது, இல்லை நான் அந்த கட் பண்ணி வந்து டேட் பண்ணுறேன் ஜென்னு, அவன் எத்தனை பொண்ணுங்களோட டேட் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு 12,000 பொண்ணுங்களோட டேட் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னது 12,000 பொண்ணுங்களா, அப்போ நான் மட்டும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போதுமா இது கட் பண்ணி உலகமான்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது, எனக்கு வந்து ஒரு நல்ல பியூரான ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், அவன் வந்து யாரோடய பழகிருக்கக்கூடாது, அவன் என்னோட மட்டும்தான் பழகிருக்கணும் அப்படின்லாம் நம்ம என்ன கட் பண்ணி உலகம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு நீ பேசிக் பிளான் போட்டுருக்கூடாது, நீ ப்ரீமியம் பிளான் போட்டிருக்கணும், நீ ப்ரீமியம் பிளான் போட்டால் உனக்காக ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் வந்து அந்த ப்ரீமியம் பிளானெட்டில் வந்து ஏற்கனவே 20,000 சொல்லியிருப்பாங்களே, அதை பற்றி யோசிச்சுட்டு போகிறாங்க. இப்போ ப்ரீமியம் பிளான் போட்டால் தான் எங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்து தருவீங்களா அப்போ நம்ம ஹீரோன் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகும். ஏன்னா 20,000 வந்து ஹீரோனுக்கு வந்து ஒரு பெரிய காசு மாதிரி. அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோன் வந்து அதே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ நான் வந்து காசு கட்டியே தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு காசு கட்டியே தான் ஆகணும், மற்ற எல்லா கேரக்டரும் மற்ற டிவைஸ்லேயும் இருக்கும், மற்ற பொண்ணுங்களும் பழகுவாங்க, நீ 20,000 கட்டி நீயா ஒரு தனியாக கஸ்டமைஸ் பண்ணால் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து உனக்காக இருப்பான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் வந்து கதையை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து இப்போ மற்ற பொண்ணுங்க ட்ரை பண்ணியிருப்பாங்களே இந்த மாதிரி ப்ரீமியம் பிளான் போட்டு அந்த ரிவ்யூ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் எல்லாருமே நல்ல
ரிவ்யூ தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் ப்ரீமியம் பிளானட்டை போட்டுட்டு ப்ரீமியம் பிளானட் போட்டது மட்டும் தான் ஒரு மாதிரி ஒரு 2000 கொஸ்டினுக்கு மேலே வருது. அந்த கொஸ்டினுக்குலாம் நம்ம ஹீரோயின் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு ஃபேஸஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு சோல்மேட்டை வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம், நீங்கள் அதை கட் பண்ணி உலகத்தில் போயிட்டு நீங்கள் டேட்டிங் பண்ணலான்ட்டு அங்கே ஒரு மெசேஜும் நம்மளுக்கு ஹீரோனுக்கு வருது. ஃபேஸை ஸ்கேன் பண்ணி கொஸ்டின்லாம் நம்ம ஹீரோன்ட்டு வந்து வாங்கி அப்படிலாம் பண்ணி தான் அந்த கேரக்டரை வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை நம்ம ஹீரோன் பார்த்துட்டு பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு சோல்மேட் கிடைக்க போகிறான் அப்படிங்கிறதோட ஃபேஸில் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு அந்த கட் பண்ணி இதில் போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோன் ஒரு காரில் போய்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல எனக்காக கஸ்டமைஸ் பண்ண ஒரு பர்சனை போய்ட்டு நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நம்ம ஹீரோன் வந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் கழுத்தில் இந்த ஸ்கார்ஃப் வந்து பறந்து போகுது. என்னோட ஸ்கார்ஃப் பறந்து போச்சு நம்ம ஹீரோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி பைக்கில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்கார்ஃபை பிடிச்சிடுறான். யார்டா இது நம்ம ஹீரோனுக்கு ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த பையனும் பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே அவன்கிட்ட ஹெல்மெட் வந்து கலட்டுறான். அவன்கிட்ட முகத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கிங் ஆச்சு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க, நம்ம கண்டினியூவாக காட்டல. அப்போ அடுத்த நாள் ஆஃபீஸில் நம்ம ஹீரோ லிஃப்ட்டில் ஏறும்போது அந்த லிஃப்ட்டை வந்து ஒருத்தர் பிடிக்கிறான். யாருன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோட முகத்தை பார்த்து செம்ம ஷாக்கிங் ஆகுறான். யாருன்னா ஷாக்கிங் ஆகுறான் இப்படி நம்ம டெய்லி பார்க்குற முகத்தானேன்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது தான் அந்த சீனை திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க. அந்த சீனில் அந்த பையன் இருப்பால ஹீரோயினுக்காக கஸ்டமைஸ் பண்ண பையன், அந்த பையன் அச்சாஸ்லாம் நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கான். இல்லை பார்த்து நம்ம ஹீரோ வந்து செம்ம ஷாக்கிங் ஆகுறான். இவன் என்ன பார்க்கறதுக்கு அவன் மாதிரியே இருக்கான், எனக்கு பிடிக்காத வச்சுன்னு டக்குனு கட் பண்ணி ஒருத்தர் வெளியே வந்திருப்பாங்க. இப்போ இந்த லிஃப்ட் சீன் வந்து டக்குனு கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அச்சக்கண்ணு வாங்காமல் நம்ம ஹீரோன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன அந்த அவனை மாதிரியே இருக்கான்ட்டு நம்ம ஹீரோன் பார்த்துட்டு அந்த சீன் அப்படியே கட்டாக அந்த ஆறால் ஏறிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வந்திருக்கால அந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த பையன் கேட்கும்போது இல்லை அப்படி தான் எனக்கு ஸ்கார்ஃபை எடுத்து கொடுத்தான்னு சொல்லும்போது அவன் உனக்காக நான் கஸ்டமைஸ் பண்ண பையன் சொல்லும்போது எனக்கு என் ஆஃபீஸில் இப்படி தான் ஒரு பையன் இருப்பான், அவன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவைப்படாது, அதெல்லாம் எங்களுக்கு யூஸ் இல்லை, உனக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லும்போது இல்லை எனக்கு பையனை மாற்றி தாங்கன்னு மிஷின் கேட்கும்போது அப்போலாம் மாற்றி தர முடியாது, நீ வந்து இதுக்காக 2000 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க, எங்களால் மாற்றி தர முடியாது, ஒரு பையனை மாற்றி தரணும்னா நீ திரும்ப இருக்க 20,000 கட்டி நீ இன்னொன்று ப்ரீமியம் பிளான் போடணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போயிடுது. ஏன்னா இதே அவங்க சேவிங்ஸ்லேருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. இனிமேல் புலம்பிட்டு இருக்காங்க, நானே சேவிங்ஸ்லேருந்து எடுத்து போட்டேன், திரும்ப இருக்க நான் 20,000 ப்ரீமியம் பிளான் போட்டு எப்படி செய்கிறது, இவனுக்கு பிடிக்காத முகமாச்சு நம்ம ஹீரோன் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்கு பெருசாக பிடிக்காதுல்ல. இப்போ இந்த கட் பண்ணி ஹீரோனுக்கு சோல்மேட்டாக வந்தனாலையும் நம்ம ஹீரோனுக்கு வந்து பிடிக்க மாட்டேது. இப்போ போய் கட் பண்ணி உலகத்துலேருந்து வெளியே வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க. எனக்கு ரீஃபண்ட் தாங்க, நீங்கள் ஒன்றே ஏமாத்துறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மேடம் நீங்கள் வந்து 2000 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க, உங்கள் முகத்தை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான சொல்ல மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம், ரீஃபண்ட்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு மனசே இல்லை, நான் ஏமாற்றி போட்டாங்கன்னு நம்ம ஹீரோ வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி தான் நம்ம ஹீரோ லிஃப்ட்டில் மீட் பண்ணாங்கல்ல, அந்த சீன் கண்டினியூ ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்க்காத மாதிரி அப்படியே அங்கே திரும்பிக்கிறாங்க, நான் அவங்களை கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி. அப்படி லிஃப்ட் விட்டு அங்கே வந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பொருளை எதுக்கு இந்த மாதிரி வீடாக நடந்துக்கிறா அப்படின்னு தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை பற்றி நம்ம ஹீரோயின் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூஞ்சே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்குமே நடக்குது. அந்த மீட்டிங்கில் நம்ம ஹீரோயின் இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஃபுல்லாக நம்ம ஹீரோ தான் பார்த்து சைட் அடிச்சிருக்காங்க. இந்த மூஞ்சி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல பையன் நல்லா தான் இருக்கான்னு நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சைட் அடிச்சிருக்காங்க. பரவாயில்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சைட் அடிச்சிருக்காங்க. அடுத்த சீன் கட் பண்ணால் இப்போ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் அப்போ ஆஃபீஸ் டைம் முடிய நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்களே, அவங்களாம் ஒரு புக் ஷாப்பில் புக் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாட்டு எனக்கு நான் வந்து இப்போ ஒரு புது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலான்றேன், லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தானே எனக்கு பிரேக்கப் ஆகி வந்துட்டு கிடந்த, அதுக்குள்ளே இன்னொரு புது ரிலேஷன்ஷிப்புக்கு போக போகிறேன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து நான் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான், அதுக்காக நான் ஏன் அவனே நினச்சிட்ருக்கணும், நான் மூவ் ஆன் ஆகி போய்ட்டு நான் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நான் எந்த லைஃப்பை நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுமே சொல்கிறா. நம்ம ஹீரோயினுமே இதை பற்றி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்களே, அவன்கிட்ட மொபைல் நம்பர் காட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டாச்சேன்ட்டு ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் மொபைல் நம்பர் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி காட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மொபைல் நம்பரும் இருக்குது, அதை இவங்க பார்த்துக்கூடாதுன்னு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க. அந்த ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, அது யார் நம்பர் எனக்கு காட்டுவேன்னு சொல்லும்போது இல்லை அவன் லவ்வுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான்னு நம்ம ஹீரோ பற்றி நம்ம ஹீரோன் பேசிக்கிட்டு நம்ம அந்த ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த பஸ்ஸில் வந்து நம்ம ஹீரோன் வந்து வீட்டுக்கு வந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறாங்க, நான் எதுக்கு அவள்கிட்ட நம்பர் காட்டாமல் மறைச்சேன், ஒருவேளை நான் அவனை லவ் பண்ணுறேன்னா
கட் பண்ணி உலகத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க காட்டுறாங்களே, ஒருவேளை நான் வந்து ஹீரோ லவ் பண்ணுறேன்னா அப்படின்னு ஹீரோயின் வந்து அவங்களாவே மூளை கசக்கி பொழிஞ்சு யோசிச்சுட்ருக்காங்க. சரி, இதுக்கு விட்ட வேறு வழி இல்லை, நம்ம வந்து அந்த கட் பண்ணி உலகத்துக்கு போகலாமா வேணாமான்னு நம்ம ஹீரோ அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கட் பண்ணி உலகத்தில் போயிட்டு தான் பார்ப்போம்ட்டு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து கட் பண்ணி உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. அந்த அதே சீன் தான் கண்டினியூ ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. அதில் நம்ம ஹீரோயின் கார் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு. இவ இந்த மெயின் கேரக்டர் வந்து நம்ம ஹீரோ டு மூஞ்சுவாக இருக்கனால நம்ம செகண்ட் ஹீரோனே கூப்பிட்டுக்கலாம். இப்போ செகண்ட் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட கார் வந்து ரிப்பேர் கொடுக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் பைக்கில் வந்து ஏறி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனும் ஏறிக்கிறாங்க. ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா, இந்த 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்களே, அதில் இன்னும் ஒரு கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னா, என்னோட சோல்மேட்டோட நான் அப்படியே பைக்கில் வந்து லாங் ட்ரைவ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. அதே சிந்தப் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோன் வந்து இந்த லைஃப்பில் நடக்கிற இந்த செகண்ட் ஹீரோட நடக்கிற ஒவ்வொரு சீனுமே அவங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அது நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கட் பண்ணி உலகத்தில் இருக்க ஹீரோ வேறு, ரியல் லைஃப்பில் இருக்க ஹீரோ வேறு, ரெண்டு பேருமே ஒரு ஆள் இல்லை, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோ அங்கே வந்து ஒரு ஸ்டே பண்ணுற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பாருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் ஒரு கேரக்டர் வந்திருக்கு. என்னென்னா, சாய்க்கு டிரைவராக இருந்ததும் 2வது கேரக்டரில் வந்து ஒரு கத்தி சண்டைக்கு வந்து அந்த சீனியராக இருந்த ஆள் தான் இந்த ஆளும். இவர் வந்து செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு. அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி வித்தையெல்லாம் காமிச்சு ஒரு ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த ஜூஸ் நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ஒரு சீன் தான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தங்கிறதுக்காக ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா தங்குறதுக்கு இப்போ ஹீரோனுக்கு வந்து அந்த மாதிரி வீடெலாம் ஒன்றும் இல்லைனால இப்போ வந்து ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ரூமுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு நீங்கள் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோனும் பரவாயில்ல, பையப்புள்ள நம்மளை ஒரு சேஃபான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரூமுக்கு போகும்போது அந்த ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்து உட்காந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா ஒத்து பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நானும் இந்த ரூமில் இப்படி ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பொண்ணுட்டு முகத்தை காட்டுறாங்க. அதாவது சாய்க்கு அசிஸ்டன்ட் வந்தவங்களும் 2வது கதையில் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டாக அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஃப்ரெண்டு இப்போ வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு இப்போ வந்து எனக்கு பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஃப்ரெண்டாக இருந்த வத்தனே, அப்போ நீயா அப்படி நின்று அப்படின்னு அந்த பொண்ணுட்டு சொல்லும்போது, என்னது நீயா, இங்கே நானே உன்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுக்குள்ளே உரிமையாக பேசிகிட்டு இருக்க அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு, ஓ இவ வந்து இந்த லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் இல்லையோ அப்படின்ட்டு. இந்த பொண்ணு நம்ம வந்து ரூம்மேட்னே கூப்பிட்டுக்கலாம். அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, இவன் வந்து இந்த லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டு இல்லை, ஒரு ரூம்மேட் தான். நம்ம எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே பரவாயில்லன்னு நம்ம ஹீரோனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே எனக்கு டின்னர் சாப்பிட்றாங்க அந்த ரூம்மேட் பொண்ணு. நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயின் அந்த ரூம்மேட் பொண்ணு வந்து சாப்பிட்டு போயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க செகண்ட் ஹீரோ கிட்ட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்ட்டு. அப்போ அதுக்கு செகண்ட் ஹீரோ என்ன சொல்லுவார்னா, நான் வந்து ட்ராயிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்து மாதிரி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் ரியல் லைஃப்பில் ஒரு ஹைஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஹைஸ்கூல் படிக்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. அதில் வந்து ஹீரோயின் கிளாஸ்மேட் ஒருத்தன் பையன் வந்து நல்லா ட்ராயிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பான். அது போய் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, இவன் என்னோட இப்போ பார்த்தாலும் ட்ராயிங் பண்ணிட்டு இருப்பான், செம்ம போரிங்கான கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி கேரக்டருக்கான பசங்களை பிடிக்கும், அப்போ அதாவது சாஃப்டான கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஒரு அந்த ஹீரோயின் இருக்க கிளாஸ்க்கு ஒரு பையன் வருவான். எப்படின்னா வாலிபால் வச்சுட்டு ஒரு மாதிரி கெத்தாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் பார்த்து எனக்கு இந்த மாதிரி பசங்களும் பிடிக்கும், அதாவது சாஃப்ட் அண்ட் ஆங்க்ரி, அதாவது சாஃப்டாக இருக்கணும், நம்ம கெத்தாக இருக்கணும், இந்த மாதிரி மிக்ஸ்டான ஒரு பசங்களை வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அதில் தான் யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த ஹீரோ அதாவது செகண்ட் ஹீரோ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கால அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே சீன் கட்டாக நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ரியல் லைஃப்பில் இருக்க ஆஃபீஸில் இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவே தான் வச்சுக்கணுவாங்க. ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணவே மாட்டேறாரு. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாடி நம்ம ஒருத்தவங்களை சின்சியராக லவ் பண்ணால் அவங்க கிட்ட வரும்போது நம்ம ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, ஹீரோ பார்த்துட்டு எங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதான்னு பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்து ஹார்ட்டில் கை வச்சாலும் நம்ம ஹீரோன்ட்டு ஹார்ட் வந்து ரைஸ் ஆக மாட்டேங்குது. அப்பாடா நான் என்னமோ இவனை லவ் பண்ணி தொலைச்சிடணும்னு பயந்தேன், ஆனால் லவ்லாம் பண்ணலன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மேலே நம்ம ஹீரோனுக்கு வெறுப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீரோ லவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவில் தான் நம்ம ஹீரோன் இருக்காங்க. அது ஏன் ரீசன்லாம் ஒன்றும் புரியல. ஒரு வேளை ஹீகோ நிலையான்னு தெரில, நம்ம ஹீரோ லவ் பண்ணிடக்கூடாதுன்னு முடிவிலே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடய பேசியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியாது நம்ம ஹீரோவை வந்து இப்படி இவங்க ஹீரோ வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒன்றும் தெரியாது. அப்படி சீன் கட் பண்ணி உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு ஒரு பீச்சில் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து வாலிபால் நினைச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கான்னு நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டக்கு நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த விளையாட்டு போரிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டெலாம் தண்ணியில் வச்சு ஒரு மாதிரி அந்த கேம்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினும் நம்ம செகண்ட் ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது
வந்து ரூம்மேட் பண்ணுறதுல நம்ம ஹீரோயின் ரூம்மேட் பொண்ணு அவள் ஒரு ஷீட் விரிச்சு அங்கே வந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பார்ல வேலை செய்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் உட்காந்து அந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணை எப்படி ஃப்ளோட் பண்ணதுக்காக கிட்ட வந்து என்னம்மா யோகா பண்ணுறியா நானும் பண்ணுறேன்ட்டு பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு இவன் நம்மளை ஃப்ளோட் பண்ணுறதுக்காக கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஓ நீ யோகாசனம் பண்ணுறியா தம்பி இப்படி பண்ணிட்டு அந்த பையனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கா. அதை ரொம்ப டஃப்பாக பண்ண வைக்கிறான். இல்லை நம்ம செகண்ட் ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து செம்மைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பையனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்களேன்ட்டு. அந்த பையனும் ஏய் விட்ரி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட செம்ம காமெடியாக முடியும். அப்புறம் செகண்ட் ஹீரோ ஹீரோயின் வேறு இடத்துக்கு தனியாக வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வரைஞ்ச ட்ராயிங்லாம் நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ட்ராயிங் எல்லா ட்ராயிங்லேயுமே ஒரு மாதிரி கப்புள்ஸாக தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க உன்னோட எல்லா ட்ராயிங்லையும் கப்புள்ஸாகவே இருக்காங்களே ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அந்த நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறான்னா இல்லை நான் ட்ரிப்புக்கெலாம் நான் இடத்துக்கு போவேன் அங்கே நிறைய கப்புள்ஸாக தான் இருப்பாங்க அதனால தான் கப்புள்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா பரவாயில்ல இவன் ரொம்ப ரொமான்டிக்கான பையன் இல்லை உனக்கு லவ் பண்ணுறதுக்குலாம் மூட் இருக்கலாம் இருக்கான்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா லவ் பண்ணுறதுக்குலாம் ஐடியா இல்லைன்னு நம்ம ஹீரோன்ட்ட சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கே அந்த சீன் க்யூட்டாக முடிய அவனுக்கு அப்போ நைட் காமிக்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயின் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு மாதிரி பேயெலாம் ஒரு மாதிரி வியர்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறேன் என்னன்னா நம்ம ஹீரோயின் ஆன்சர் பண்ண கொஸ்டினில் வந்து எனக்கு வந்து பேய் விஷயம்னா பேய்னா பிடிக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதில் யோசிச்சு பார்த்துட்டா ஐயோ இவங்க பேய்க்கு எங்கேயாச்சும் இறக்கி விட்ருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பயப்படுறதோட இந்த சீன் முடியுது. இந்த சீன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்க்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற எபிசோட்லாம் உங்கள் மொபைலுக்கு டக்குன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த எபிசோட உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய்.